ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எவ்விதமாக ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்? தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள் என்று 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் முதல் 1, 2, 3 வசனங்களில் வாசிக்கிறோம். கீழ்ப்படியாமல் ஒருவனால் தான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்ல முடியாது. சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எபேசியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது. அதாவது சபையானது கிறிஸ்துவின் உபதேசங்களுக்கும் கிறிஸ்துவின் ஸ்தானத்தில் இருக்கும் அவருடைய பரிசுத்த ஆவியானவருக்கும் கீழ்ப்படிய வேண்டும். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்திலே கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று எபிரெயர் 3ஆம் அதிகாரத்தில் 7 மற்றும் 8ஆம் வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி கீழ்ப்படிந்தால் மட்டுமே பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும் என்று யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. கீழ்ப்படிவதுதான் தாழ்மைக்கு அடையாளம். இல்லையேல் அது நமது பெருமையையே காட்டும். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று 7 சபைகளுக்கும் சொல்லுகிறதை வெளிப்படுத்தின விசேஷம் 2 மற்றும் 3ஆம் அதிகாரங்களில் வாசிக்கிறோமே. இப்படி கீழ்ப்படிந்து நமது ஆவிக்குரிய ஜீவியத்தை காத்துக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.